السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் மங்களக்குடி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க விளக்க பெருமுனை கூட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை அறிவித்திருக்கக்கூடிய எங்கள் வக்ஃப் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய முன்னோர்கள் மூதாதையர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்த சொத்துக்கள் அனைத்தும் அந்த வக்ஃப் சொத்துக்களாக கணக்கிட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இஸ்லாமிய சமுதாயத்துடைய கல்வி பணிக்காகவும் வழக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக பள்ளி வாசல்களுக்காகவும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக மதரசாக்களுக்காகவும் இன்னும் இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சமுதாயத்துடைய முன்னோர்கள் பல சொத்துக்களை அந்தந்த ஊர்களிலும் மாவட்டங்களிலும் பல்வேறாக தான தர்மங்கள் செய்திருக்கின்றார்கள். இது வழங்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு என்று அரசு வக்ஃப் வாரியத்தை நிர்வகித்து அதை பராமரித்துக் கொண்டு கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கென்று சட்டம் எப்போது வடிவமைக்கப்பட்டது என்றால் இது பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டு 1993 இந்த சட்டத்துடைய முன் வடிவமாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பிரிட்டிஷுடைய காலத்திலேயே இந்த சட்டத்திற்கு ஒரு முன்வடிவம் அமைக்கப்பட்டு அதன் பிறகு 1950 இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற பின்பு இஸ்லாமியர்களுக்கு அவருடைய முன்னோர்கள் வழங்கப்பட்ட இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த சமுதாயத்திற்கென்று எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வழங்கியிருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதற்குத்தான் இந்த சட்ட வடிவத்தை இந்திய சுதந்திர நாட்களில் 1950 இந்த சட்டத்தை வடிவமைத்தார்கள். அதன் பிறகு 1950 ஒரு சட்ட முன் வரைவை உருவாக்கி அதன் அடிப்படையில் செயல்படுவதற்குண்டான ஒரு நிலையை உருவாக்கினார்கள். தொடர்ச்சியாக அந்த சட்டத்தின் மூலமாக இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற சொத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கென்று பள்ளிவாசல்களுக்காக அறக்கட்டள மையவாதிகளுக்காக இது போன்ற சொத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றது. அவருடைய பயனை முழுமையாக இந்த சமுதாயம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டமாக 1995 இந்த சட்டம் முழுமை பெற்று ஒரு பாதுகாப்பு அம்சமாக கொடுக்கப்பட்டது. அந்த சட்டம் தான் இன்று வரையில் ஒரு சிறந்த ஒரு சட்டமாக மக்களுக்கு ஒரு பயனுள்ள வகையிலே அந்த வக்ஃப் சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் 2003 ஒரு சிறிய திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இன்னும்
அந்த சொத்துக்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான சில திருத்தங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தார்கள். அப்போதெல்லாம் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படல. அப்போதெல்லாம் மக்களிடத்துல விமர்சனங்கள் ஏற்படல. அப்போதெல்லாம் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக இந்திய நாட்டில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதற்கென்று ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தவில்லை. என்ன காரணம்? அந்த சொத்துக்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அது திருத்தப்பட்டது. அந்த சொத்தை இஸ்லாமிய சமுதாயம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திருத்தப்பட்டது. அந்த சொத்து அந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய நலனுக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக திருத்தப்பட்டது. அதனால் யாரும் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்த போராட்டங்கள் நடத்த எதிர்க்கவில்லை. ஆனால் இப்போது 2024 முன்மொழியப்பட்டு 25 அந்த சட்ட திருத்தத்தை இன்று மத்தியில் ஆளக்கூடிய மைனாரிட்டி பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பதற்குண்டான காரணம் என்ன? ஏன் இதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை? இதற்கென்று ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்து இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இன்று நடத்தப்படுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய சொத்துக்கள் பாதுகாப்பதற்குண்டான ஒரு நிலையில் அந்த சட்டம் இல்லை. இஸ்லாமியுடைய அந்த சொத்துக்கள் அபகரிக்கக்கூடிய வகையில் பறிபோகக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்ததனால்தான் எதிர்க்கிறார்கள். எல்லாம் என்று பொய்களையும் புரட்டுகளையும் கட்டமைத்துக் கொண்டு இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய சிறுபான்மை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்கிறார், நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்த மசோதா எந்த மதத்திலும் சுதந்திரத்திலையும் தலையிடுவதில்லை. இந்த சட்ட திருத்தம் என்பது எந்த மதத்தினுடைய சுதந்திரத்திலும் தலையிடக்கூடிய வகையில் நாங்கள் அமைக்கவில்லை என்று அவர் அந்த பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யாருடைய உரிமைகளையும் பறிப்பதற்கென்று இந்த திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரவில்லை. அதே நேரத்தில் வக்ஃப் தொடர்பான விஷயத்தில் உரிமை பெறாத மக்களுக்கு உரிமைகளை வழங்கவே திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய பாராளுமன்றத்தில் இந்த பேச்சுக்களை முன்மொழிகின்றார். ஆனால் நீங்கள் இந்த பேச்சுக்களுக்கும் பாராளுமன்றத்தினோடு பேசிய இந்த நிலைக்கும் சட்ட திருத்தங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்த சட்ட திருத்தம் எப்படிப்பட்ட ஆபத்து மிகுந்த ஒரு திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால், இதற்கு முன்பாக 1995 போடப்பட்ட சட்டம் இஸ்லாமிய சொத்துக்கள் பாதுகாக்கக்கூடிய அம்சத்தில் தான் இருக்கு. அதன் பிறகு கொண்டு வந்த திருத்தம் பாதுகாக்கக்கூடிய அம்சத்தில் தான் இருக்கு. ஆனால் எதை அவர்கள் முன்மொழிந்து அந்த பாராளுமன்றத்தில் அந்த கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்கின்றாரோ அதற்கு எதிர்மறையாக இந்த சட்டத்தை திருத்துவதுதான் எதிர்ப்புக்கு காரணம். அதற்கு மாற்றமாக அவர்கள் பேச்சுக்கு மாற்றமாக சட்டத்தை திருத்துவதுதான் போராட்டங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் கொந்தளித்துக் கொண்டு வீதியில் இறங்கி நடு ரோட்டிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்கள் இந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். இதற்கு முன்பாக யாராவது இந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தால், இந்த சொத்துக்கள் யாருடைய கையிலாவது சட்டத்துக்கு புறமாக இருந்தால் அதற்கு எதிராக அவர்களிடத்தில் இருந்து பறித்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அந்த உரிமையை கொடுக்கக்கூடிய வகையில் எந்த பள்ளி நிர்வாகம் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த பள்ளிக்கு அந்த உரிமையை பெற்றுத் தருவதற்குண்டான சட்டமாக அவர்கள் அபகரித்து வைத்திருந்தால், அபகரித்தவரிடத்தில் இருந்து பெற்று சட்ட ரீதியாக பெற்று
அவருக்கு உரிமை எடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவருக்கு 50,000 அளவிற்கு அபராதம் விதிக்கும் அளவுக்கு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நீக்குகிறார்கள். அதே நேரத்தில் இந்த சொத்துக்கள் இஸ்லாமிய முன்னோர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள் யாராவது ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு அதிலே சட்டத்துக்கு புறமாக உரிமை கோரி அதை அபகரித்து வைத்திருந்தால் அந்த சொத்துக்களை மீட்டெடுத்து உரியவர்களுக்கு ஒப்படைப்பதற்கு அந்த சட்டத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வழிவகை இருந்தது. அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வழிவகை அமைத்திருந்தார்கள். அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு அவருக்கு 2 ஆண்டு காலம் வெயிலில் வர முடியாத அளவிற்கு கடும் தண்டனை சட்டம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சட்டம் இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தை நீக்கிறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்துடைய பாதுகாப்புக்கு தான் எந்த மக்கள் உரிமை பெறாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உரிமையை பெற்றுத் தருவதற்குத்தான் என்று ஒன்றிய பாஜக சிறுபான்மை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுறாருன்னு சொன்னா அவர்கள் திருத்தப்படக்கூடிய இந்த சட்டத்துடைய நோக்கம் இந்த 2 தெரிகிறா இல்லையா? யார் அபகரித்து வைத்திருந்தாரோ அபகரித்து வைத்திருக்கக்கூடியவருக்கு தண்டனை இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் 2 ஆண்டு காலம் பிழை வர முடியாத அளவுக்கு தண்டனை சட்டத்தை நீக்கிறாங்கன்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உரிமை பெறாத மக்களுடைய உரிமையை கொடுப்பதாக அமையுமா? அல்லது யார் அபகரித்து வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த நிலத்தை நீங்களே வைத்துக் கொள்ளலாம், நாங்கள் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டோம், அதற்கு நீங்க கவலையே படாதீங்க, இன்னும் வக்ஃபு சொத்துக்கள் ஏராளமாக இருக்க, அப்படி இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் இன்னும் நீங்கள் தாராளமாக அபகரித்துக் கொள்ளலாம், ஆக்கிரமித்துக் கொள்ளலாம், அந்த சொத்துக்களை ஆட்டைய போடலாம். அதுதான் இந்த சட்டத்துல அந்த தண்டனை சட்டம் நீக்கிறதுக்குள்ளான விஷயத்தை சொல்கிறது. ஒரு சட்டத்தை மேம்படுத்துவதாக இருந்தால் என்ன சொல்லணும், ஒரு சட்டத்தை இன்னும் வலுப்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய 2 ஆண்டு இருக்குதா, 4 ஆண்டு ஆக்கு, 4 ஆண்டு காலம் அபகரித்து வைத்திருக்கக்கூடிய நபருக்கு தண்டனை கொடுப்போம், அவன் பிழையை வர முடியாது, எந்த வகையில் அவன் ஜாமீன் பெற்று வர முடியாத அளவிற்கு 4 ஆண்டு காலம் நாங்கள் திருத்திருக்கோம், சட்டத்தை மாற்றிருக்கோம் அப்படி சொல்லி நம்புவார்கள், அதை ஏற்றுக்கொள்வாங்க. இஸ்லாமியர்கள் யாரும் அதை எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் 2 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய இந்த தண்டனை சட்டத்தை நீங்கள் ரத்து செய்தீர்கள் என்றால் திருடர்களுக்கு அபகரிப்பாளர்களுக்கு என்ன செய்தி இதன் மூலம் நீங்கள் தெரிவிக்கிறீங்க, எந்த செய்தியை நீங்கள் அந்த மக்களுக்கு தெரிவித்து இன்னும் ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆகலையா? இதனால் எதிர்க்கிறோம். எங்களுடைய சொத்து எங்களுக்குரியதா, எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பது எங்களுக்குரியது, எங்கள் மக்கள் எங்கள் உரிமை என்று வீதியை வந்து போராடுறேன். அதற்கான காரணம் என்ன? இது என்ன மோடியுடைய காடி சொத்தா இல்ல அமித்ஷாவுடைய காடி சொத்தா? தண்டனை எல்லாம் ரத்து செய்துவிட்டு ஆட்டை போடலாம் சொல்வதற்கு இது எங்க முன்னோர்கள் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து, அந்த சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்தை இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால் என்ன காரணம்? ஏன் இந்த ஆரம்பிச்சோம், ஏன் இந்த மாதிரியான நிலை எதிர்க்கக்கூடிய நிலை ஏற்படுது? அதே நேரத்தில் என்ன இருக்கக்கூடிய சட்டத்துல என்னவாக இருக்குன்னு சொன்னா ஒரு 12 நபர்கள் உறுப்பினர்களாக இருக்கணும். 12 நபர்கள் உறுப்பினராக இருப்பதுதான் வக்ஃப் வாரிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கு. அதுல 2 எம்பிக்கள் இருக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 இருக்கணும், அதே நேரத்தில் எம்எல்ஏக்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் இருக்கணும், பார் கவுன்சில் உறுப்பினராக இருந்தால் அவர்கள் 2 பேர் இருக்கணும், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முத்தவல்லிகள்
அவர்கள் 2 பேர் இருக்கணும். அது அல்லாமல் அரசு நியமிக்கக்கூடிய 4 உறுப்பினர்கள் அதிகாரிகளாக செயல்படுவாங்க. மொத்தம் 12 உறுப்பினர்கள் கொண்டதுதான் வக்ஃப் கவுன்சில் உறுப்பினராக இருக்கு. இதுல அனைவரும் முஸ்லிம் இஸ்லாமியர்களாக இருக்கும். இந்த 12 உறுப்பினர்களுமே இஸ்லாமியர்களாக இருக்கும். ஏன்? வக்ஃப் வாரியம் என்பது அந்த வக்ஃப் கவுன்சில்ல அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் பள்ளிவாசல்கள் நிர்வகிக்கிறாங்க, பள்ளிவாசலுடைய சொத்துக்களை நிர்வகிக்கிறாங்க. அவருடைய சட்டங்கள், அவருடைய ஒழுங்குகள், அதை அந்த இஸ்லாமியர் அறிந்து அவர்தான் நடைமுறைப்படுத்த முடியும். அவர்தான் அதனுடைய சட்டத்தின் அடிப்படையில் செயலாற்ற முடியும். ஆனால் இங்கு என்ன மாற்றத்தை அவர்கள் கொண்டு வராங்கன்னு சொன்னா, என்ன திருத்தத்தை அவர்கள் கொண்டு வரார்கள் என்றால், இதுல 2 இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொண்டு வரணும். 2 இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அவர்கள் உறுப்பினராக ஆகணும். என்ன காரணம்? இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு நீதிக்கல்வி எடுப்பதை போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்காக பாதுகாப்புக்கான சட்டம் தான் இது, இஸ்லாமிய பாதுகாப்பு நலனுக்காக சட்டம் என்று நீங்க ஒவ்வொரு திருத்த சட்டத்தையும் பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்தியர்கள் இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு திருத்த சட்டங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதற்கு காரணம் என்ன? இஸ்லாமிய பெண்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய பெண்களுக்கு உண்டான உரிமைகள் நசுக்கப்படுது, அதனால நாங்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு மாற்றம் தெரியாத பைத்தியக்காரன் அவன் போற ஓட்டுல தலாக் தலாக் தலாக்குன்ட்டா அவன் முத்தலாக் ஆகிடும். அது அவன் மார்க்கம் தெரியாத மடப்பையன், எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் இருப்பான். அதற்காக இந்தியா முழுவதும் ஒரு சட்டம் போடுவாங்க. அதுக்கு சொன்ன காரணம் என்ன? இந்திய பெண்கள் மீது அவர்கள் படக்கூடிய வேதனை எங்களால் பொறுத்து கொள்ள முடியல, அதனால நாங்கள் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தோம், இஸ்லாமியர்கள் நலன், பெண்களுடைய நலனை காப்பதற்கு. அது மாதிரி ஹிஜாப் அணியது சம்பந்தமாக பிரச்சனைகளை உருவாக்கினாங்க. ஹிஜாப் அணியக்கூடாது, ஹிஜாப் அணிந்தால் அது பிரச்சனை ஏற்படுது, ஹிஜாப் சம்பந்தமா பிரச்சனை. அதனால முத்தலாக் தடை சட்டம், சிஏ சட்டம், இப்படி எல்லா சட்டத்தையுமே அவர்கள் கொண்டு வந்ததன் மூலமாக இஸ்லாமியர்கள் நலனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சி தான் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். இஸ்லாமிய நலன், இஸ்லாமிய நலன் என்று சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய நலனுக்காக இவ்வளவு கவலைப்படக்கூடிய நீங்க ஏன் உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் இல்ல? அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால்தான் 2 இஸ்லாம் அல்லாதவர்கள் வரணுமா? 2 இஸ்லாமியர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் சட்டம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது. அதற்கு ஒரு திருத்தத்தை போது அதன் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்று மதத்தவர்கள் உள்ளே போகலாம் என்பதை மாற்றமாக கொண்டு வா, அதுல நம்ம சேஃப் ஆகிடலாம். அதில் நம்ம இந்த சட்டத்தின் மூலமாக யாரை வேண்டுமானாலும் உள்ளே அனுப்பிவிடலாம் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. இந்த திருத்தம் இருக்கு இப்ப நாட்டில் அவசியமானதா? இதன் மூலம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீங்க? ஏன் இஸ்லாம் அல்லாதவர்கள் போல என்ன? இங்க இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாம் அல்லாதவர்கள் பொதுவாக எல்லாத்தையும் நம்ம ஒட்டாமலாக சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் மாற்று மத சகா இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் எல்லாம் மாமன் மச்சாடுகளாக, அண்ணன் தம்பிகளாக உறவு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பேசக்கூடிய அந்த இஸ்லாம் அல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியது யாரு? அந்த RSS சிந்தனையுடையவர்கள், பாசிச சிந்தனையுடையவர்கள். இவர்கள் அங்கே ஊடுருவினால் அந்த சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்குமா? ஏற்கனவே அதை அபகரிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கு. அதை மீட்டெடுப்பதற்கு அங்க ஊர் மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இதுல இந்த மாதிரியான சிந்தனையுடையவரை அனுப்பிவிட்டால் அங்க போய் என்ன அவன் உள்ள இருக்கக்கூடிய 8 பேர் இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு சட்டத்தை சொல்லுவார்கள். அதை சொல்லி இதுதான் நடைமுறை, இஸ்லாத்தின் அடிப்படையில் இப்படித்தான் அதை எழுதணும், இஸ்லாத்தின் அடிப்படையில் இப்படித்தான் நடைமுறைப்படுத்தணும்
இஸ்லாத்தின் அடிப்படையில் இப்படித்தான் அதை கொண்டு செல்லணும் என்று சொல்வார்கள். இதற்கு எதிர்மாற்றமாக இங்கே உள்ளே இருந்து கொண்டு அதற்கு மாற்றமாக சொல்வது மூலமாக அங்க மத மோதலாக உருவாக்கணும். அங்க இருந்து அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், இதுவா பேசிட்டான் என்பதை அவர்கள் உருவாக்கிவிட்டு அதை நாட்டில் பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருத்தம். ஏன் இது என்ன இஸ்லாமியர்களுக்கு இன்று வழங்கப்பட்ட, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட உரிமையா? இந்த உரிமை யாருக்கும் இந்த நாட்டில் இல்லையா? எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அவர்கள் மகன் மதம் சார்ந்து அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் அந்த இந்திய நாட்டுடைய ஜனநாயக சட்டம். இன்னைக்கு எத்தனையோ கோயில்கள் இருக்கு, அறநிலைத்துறை இருக்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலைத்துறையில யாராவது மாற்று மதத்தவர்கள் இந்தி முஸ்லிம்கள் உள்ளே நிர்வகிக்க முடியுமா? போய் கிறிஸ்தவர்கள் யாரும் உள்ளே போய் நிர்வகிக்க முடியுமா? அதுக்கு யாராவது இடமளிப்பார்கள்? யாரும் கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. அது நியாயம் இல்லை. அவர்களுடைய கோயில், அவர்களுடைய மதம், அவர்களுக்கு உரிமை. இந்த நாடு அவர்களுக்கு இந்த ஜனநாயக நாடு, அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த உரிமை, இந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் நிர்வகிப்பார்கள். அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அவர்களுக்கு உரிமை படைத்தது. அது அவர்கள் நிர்வகித்தால்தான் அது சரியாகவும் இருக்கும். ஒரு இந்து கோயில் போய் இந்த இஸ்லாமிய நிர்வகித்தால் சரியாக அமையுமா? ஒரு கிறிஸ்தவ கோயில் அதை நிர்வகித்தால் சரியாக அமையுமா? அது எப்படி சரியாக இருக்கும்? அந்த கோயிலுக்கு உரியவர்கள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உரிமை அவர்களுக்கு மற்ற மதத்தவர்களுக்கு இருக்கா இல்லையா? அப்படியோ இந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இருப்பதை போல் அவர்களுக்கு மட்டும் என்ன அந்த உரிமை, சிறப்பு உரிமை? ஏன் மாற்று மதத்தவர் உள்ளே போனா என்ன கேள்விகள் கேட்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா? அந்த உரிமை அனைவருக்கும் முறையாகத்தான் இருக்கு. ஏன் பாகுபாடு மட்டும் மாற்ற வேண்டும் என்று இந்த விஷயத்தை யாரும் இன்னும் அந்த அறநிலைத்துறையில, யாரும் கோயில் நிர்வாகத்தில் போய் நாங்கள் உறுப்பினராக யாரும் கேட்கல. அவருக்கு யாரும் உரிமை கொண்டாடல. தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம் என்ற பகுதியில் ஒரு கோயில அறங்காவலர்கள் நியமிக்கிறாங்க. ஒரு அறங்காவலர் நியமிக்கிறாங்க. அவருடைய பேர் என்னன்னா நர்கீஸ் கான். நர்கீஸ் கான் என்ற அந்த பேரை பார்த்த உடனே இந்த இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்றாங்க. அது போன்ற கூட்டத்தினர் கொந்தளிக்கிறாங்க. எப்படி ஒரு முஸ்லீம் கோயிலை நீங்க பொறுப்புதாரியாக போட முடியும், அறங்காவலராக போட முடியும் என்று அப்படி கொந்தளிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? அதுக்கு இடையில சமூக வலைத்தளங்களும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய பேசுபொருளாக ஆக்கிவிட்டார்கள். அதன் பிறகு அரசு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன? பேரு நர்கீஸ் கான் தான். அவருடைய பேரு இஸ்லாமிய பெயர் தான் வைத்திருக்கிறார். என்ன காரணம்? அவர் இஸ்லாமியர் என்பதற்காக இஸ்லாமியர் பேர் வைக்கல. அவர் உண்மையிலே ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் தான். ஏன் இந்த இஸ்லாமிய பெயரை வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய தாயார் கர்ப்பமற்று பிரசவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருக்கு பிரசவம் பார்த்த ஒரு இக்கட்டான நிலையில, அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவருக்கு பிரசவம் பார்த்து அந்த குழந்தை பெயரை எடுத்தவர்கள் யாரும் சொன்னா நர்கீஸ் கான் என்ற ஒரு டாக்டரா. அப்படிப்பட்டவர்கள் இந்த பிரசவ நேரத்தில் ரொம்ப ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலையில அந்த பிரசவத்தை பார்த்து தாயும் செய்யும் நலத்துடன் அந்த பிரசவத்தை முடித்திருக்கிறார். அந்த நன்றி விசுவாசத்திற்காக அவருடைய பெயரையே அவருடைய பிள்ளைக்கு வைத்திருக்கிறாங்க. அவர் பிள்ளைக்கு வைத்து நர்கீஸ் கான் என்று வைத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றும் அவர் அந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அந்த தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் கோயிலில் ஒரு அறங்காவலராக அவர் நியமிக்கப்பட்டார். அப்படி நியமிக்கப்பட்டதற்கு ஒரு பேருக்கே இந்த அளவுக்கு நீங்க கோபப்படுறீங்க, கொந்தளிக்கிறீங்க, பிரச்சனை செய்தீர்கள் என்றால், அப்படி இஸ்லாமியர்களுக்கு சட்ட திருத்தத்தை உருவாக்கி அது மத்திய வக்ஃப் வாரியத்தில் 50%, மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் 50%, இஸ்லாம் அல்லாதவர்கள் இருக்கிற உறுப்பினராக இருக்கணும் சொன்னா
ஏன் இதற்கு நாங்கள் எதிர்க்க மாட்டோமா? அதான் எதிர்க்கிறோம், அதான் நீதிக்கு வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் என்பது இந்த அமைச்சர் சொல்வதை கொண்டு அமையக்கூடிய ஒன்றாக இருக்கா? பாதுகாக்கிறதுக்குத்தான் வக்ஃபு சட்டம் என்றார். அவர்கள் திருத்தக்கூடிய இந்த சட்டத்தை பாருங்க. வக்ஃபு சொத்தை அல்லாஹ்வுக்காக இஸ்லாமிய முன்னோர்கள் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வின் பாதையில் ஒரு சொத்தை தர்மம் செய்திருந்தா அந்த சொத்தை யாரேனும் அபகரித்து வைத்திருந்தால், அபகரித்து வைத்து அவர் 12 ஆண்டு காலம் அதை அனுபவித்திருந்தால் அது அவருக்குரியது. 12 ஆண்டு காலம் அபகரித்திருந்த நியாயத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? அரசு என்ன செய்யணும்? அது 12 வருஷம் இல்ல 50 வருஷம் அபகரித்திருந்தாலும் அது அவருக்குரியது கிடையாது. நீ ஆக்கிரமிப்பாளன் தான், நீ வெளியே போ, அது அவர்களுக்குரியது, இஸ்லாமியர்களுக்குரியது அப்படின்ட்டு மீட்டு கொடுக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தத்தை அமைத்திருந்தால் அது சரியான ஒரு சட்டமாக இருக்கும். ஆனால் மாறாக என்ன சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க? யார் 12 ஆண்டு காலம் இந்த சொத்துக்களை அபகரித்து திருடி வைத்திருக்கின்றார்களோ அது அவருக்குரியது, அது அவரால் உரிமை கொண்டாடலாம், அது அவருக்கு நாங்கள் பத்திரம் போட்டு பட்டா போட்டு கொடுக்கிறோம் சொன்னால் இப்படி ஒரு திருத்தம் என்பது நாடு எதை எந்த சட்டத்தையாவது பார்த்திருக்கா? சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அயோக்கியத்தனத்தை அதான் நடக்குதுங்க. ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அயோக்கியத்தனம் நிறைவேறுது என்றால் இந்த சட்டம் இந்த ஒரு நிலையை பார்த்தா புரியுதா இல்லையா? எந்த ஒரு அடிப்படை மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடியதா? ரொம்ப ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வீடு இருக்கு, நம்முடைய வீட்டு பக்கத்தில் ஒரு உண்மையான ஒரு இடம் இருக்கு, பக்கத்தில் இருக்கிற அதை ஆக்கிரமிப்பு செய்து நம்ம சிறிது நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டோம், வெளியூருக்கு போயிட்டோம், போன பிறகு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துட்டான். ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு அந்த இடம் எனக்குரியது, எனக்கு நான் 12 வருஷமாக அனுபவித்துட்டு வரேன், 12 வருஷமாக நான் பயன்படுத்திக் கொண்டு வரேன், அதாவது இது எனக்குரியதுதான் என்று அவர் சொன்னா யாராவது விடுவார்களா? யார் விடுவா? அவருடைய சொத்துக்களை ஒரு தனி நபர் விட மாட்டார், தனி நபரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் இந்த சொத்து என்பது அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுக்காக வழங்கப்பட்ட சொத்து. ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தும், தர்மங்கள் செய்வது அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அப்படி அல்லாஹ்வுக்குரிய சொத்தை நீங்கள் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்போமா? எப்படிப்பட்ட ஒரு திருத்தத்தை நீக்கி கொண்டு வராங்க. இதே நேரத்தில் ஒரு சட்ட சிக்கல் உள்ள ஒரு சொத்துக்கள், ஒரு சொத்துக்கு சட்ட சிக்கல் ஏற்பட்டுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தா இன்னைக்கு டெல்லி அரசாங்கத்திடமே கிட்டத்தட்ட ஒரு 123 சொத்துக்கள் அரசு கையகப்படுத்தி வைத்திருக்கு. அரசு கையகப்படுத்தி வைத்து அதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு, வக்ஃப் வாரியத்தின் மூலமாக வழக்கு தொடரப்பட்டு உரிமை கோரிக்கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்குல இது மாதிரி சட்ட சிக்கல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த சட்ட சிக்கலுக்கு அனைத்துக்கும் மாவட்ட ஆட்சியாளர் தான் பொறுப்பாளர், மாவட்ட ஆட்சியாளர் தான் தீர்மானிப்பார். ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிட்டால் அந்த சொத்தை யாருக்குரியது என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம், அந்த அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு தான் உரியது என்று இன்னைக்கு திருத்தத்தை கொண்டு வரார்கள் என்றால் மாவட்ட ஆட்சியார் அவர்கிட்ட போய் நம்ம முறையிட்டால் ஒரு சட்ட சிக்கல் இப்ப டெல்லியில நடக்கக்கூடிய இந்த வழக்கில் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க. 123 சொத்துக்கள் அரசாங்கம் கையகப்படுத்தி இருக்கு. இப்ப மாவட்ட ஆட்சியாளர் தான் இதற்கு தீர்வு சொல்லணும், இதற்கு தீர்ப்பு சொல்ல அவர்தான் முறையிட்டு அவர்தான் அவர்களுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா இவர் யாருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்வார்? யாருக்காக பேசுவார்?
அரசாங்கம் சார்பாக பேசுவாரா இல்ல பாதிக்கப்பட்டவனுக்காக பேசுவாரா? ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு அவருடைய பேச்சுக்கெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கும்? யாருக்காக பேசுவார்? அரசுக்காகத்தான் பேசுவார். ஒரு அரசு அதிகாரியாக அவர் சார்ந்துதான் அதை முடிவை எடுப்பார். அரசு சார்ந்துதான் எந்த ஒரு முடிவை எடுப்பார். அது அவருடைய நிலையில் வந்து பார்த்தால் அது அவருக்கு நியாயமாக தெரியும். அவருடைய இடத்திலிருந்து பார்த்தால் அது அவருக்கு சரியாக தெரியும். ஆனால் பாதிக்கப்பட்டவருடைய இடத்திலிருந்து பார்த்தால் அது சரியாக இருக்குமா? அப்ப இந்த முடிவை மாவட்ட ஆட்சியாளர் இதற்கென்று முன்பு வக்ஃப் வாரிய தீர்ப்பாயம் ஒன்று உண்டு. வக்ஃப் தீர்ப்பாயம் இருந்தது. அந்த வக்ஃப் தீர்ப்பாயத்தில் இந்த சட்ட சிக்கல் உள்ள பிரச்சனைகள் போனால் அதை அவர்கள் சர்வேரை கொண்டு வக்ஃபில் இருக்கக்கூடிய சர்வே அதற்கென்று சர்வேரை நிற்பாங்க. அந்த சர்வேரை அனுப்பி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வைத்து அந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் யாருக்குரியது என்பதை நீங்கள் பார்த்துக்குவாங்க, அளந்துக்குவாங்க என்று அளந்துட்டு வந்து அந்த சொத்துக்கள் யாருக்குரியது என்று ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வைத்து அது வக்ஃபுக்குரியதாக இருந்தால் வக்ஃபு உரிமை கோரும். வக்ஃபுக்கு உரிமை இல்லை மாற்றமாக சொல்றாங்க, இல்ல இது வந்து அவர் சொன்ன தகவல் தவறு, அவர் தனி நபருக்குரியது வேறு இடத்திற்குரியது சொன்னா அளந்து வக்ஃபுக்குரிய சொத்துக்களை எடுத்துவிட்டு தனி நபருக்குரியதை பிரித்து கொடுத்துருவாங்க. இதற்கென்று சர்வேயர் இருக்கிறாங்க. இந்த சர்வேயருக்கு இனிமே அந்த செல்லுபடியாகாது. சர்வேயர் அளக்கக்கூடாது அந்த உரிமை இனிமே கிடையாது. ஒரு திருத்தம் கொண்டு வந்த சட்டத்தில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் சர்வேயர் இனிமே வக்ஃப் தீர்ப்பாயத்திற்கு சர்வேயர் கிடையாது. அவர் எந்த வகையிலும் அவர் சொத்து என்று உரிமை கோர முடியாது. அவர் எந்த வகையிலும் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த வக்ஃப் தீர்ப்பாயம் இருக்கு. அந்த தீர்ப்பாயமும் இனிமேல் செல்லுபடியாக ரத்து செய்யப்படுகிறது என்று திருத்தம் கொண்டு வராங்க சொன்னா அவருடைய நோக்கம் புரியுதா இல்லையா? எந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க? என்ன பேசுறாங்க? இஸ்லாமிய சொத்துக்கள் எல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான், அதற்காகத்தான் இந்த திருத்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைத்து திருத்தமும் பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் ஒவ்வொரு திருத்தமும் இருக்கு. இப்ப நம்ம கோரிட்டு காட்டியது 1 2 தான். இது மாதிரி 44 திருத்தங்களையும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கூடுதலாக சேர்த்திருக்கக்கூடிய சட்டங்களாகவும் இருக்கு. நெருங்கி கிட்டத்தட்ட ஒரு 100 சட்டங்களை மாற்றம் செய்திருக்கிறாங்க. இந்த 100 சட்டங்களும் இது போன்ற ஒரு நிலையில தான் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, வெளிப்படைத்தன்மை இல்ல. சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் நாடு முழுவதும் ஏராளமாக இருக்கு. ராணுவத்துக்கு, ரயில்வேக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு பார்த்தா இஸ்லாமிய சொத்துக்கள் தான் இருக்கு. இதுவும் என்ன, மக்களை எல்லாம் நியாயப்படுத்துவதற்காக திருத்தத்தை, இந்த சட்ட திருத்தத்தை மக்கள் அனைவரும் சரிகாணல. இவ்வளவு சொத்துக்களை நிர்வகிக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கணும் என்று எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏராளமான சட்டங்கள் இருக்கு, சொத்துக்கள் இருக்கு. ராணுவத்துக்கு அடுத்ததாக, ரயில்வேக்கு அடுத்ததாக இஸ்லாமிய வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இருக்கு. ஆகையால் இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னா இன்னும் மறைச்சு ஒழித்து வைத்திருக்காங்களா? இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அந்தந்த பகுதிகள், பள்ளிவாசல்கள் எல்லாம் இன்னும் திரையிட்டு மறைக்கப்பட்டு ஒழிச்சு மறைச்சு இன்னைக்கு வழக்க வழிபாடுகள் இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்காங்களா? கபர்ஸ்தான்கள் இருக்கு, அந்த கபர்ஸ்தான்களை மூடி மறைச்சு இஸ்லாமியருடைய அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து கொண்டிருக்கிறாங்களா? இஸ்லாமியர்களுக்கு பல சொத்துக்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த சொத்துக்களை எல்லாம் மறைத்து, மூடி மறைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறாங்களா? வெளிப்படை தன்மை இல்லை என்று சொல்வதற்கு எல்லாம் வெளிப்படையாகத்தான் இருக்கு. வெளிப்படையாக இருக்கிறதுனாலதான் ராணுவத்துக்கு அடுத்து, ரயில்வேக்கு அடுத்து இஸ்லாமியர்களுக்கு சொத்துக்கள் இருக்கு என்று எப்படி சொன்னீங்க? அதை எடுத்து சொல்றீங்க.
கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட அசையும் சொத்துக்களும் 16,000க்கும் மேற்பட்ட அசையாத சொத்துக்களும் நீங்களே சொல்லுங்க. விவரம் கொடுக்குறீங்க, பாராளுமன்றத்தில் பேசுறீங்க, ஏதோ போற போக்க பேசிட்டு போறது இல்ல. இந்திய பாராளுமன்றத்தில் அவருடைய துறை அமைச்சர் பேசுறார், ரெக்கார்டோட வைத்து பேசுறார். இஸ்லாமியர்களுக்கு இத்தனை சொத்துக்கள் இருக்கு என்று பேசுறீங்கன்னு சொன்னா எந்த அடிப்படையில் பேசுறீங்க? வெளிப்படை தன்மை இல்லைன்னு சொன்னா எப்படி இந்த ரெக்கார்ட்ல எடுத்தீங்க? எடுக்க முடிஞ்சது வெளிப்படையாக இருக்கிறதால எடுத்தீங்க. வெளிப்படையாக இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ரெக்கார்டு கிடைச்சிருக்கும்? இது ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குவதற்கு வெளிப்படை தன்மை இல்லை. ஆகையால் நாங்க தான் இன்னைக்கு வெளிப்படையை வெளியே கொண்டு வருவதற்கு காத்துக்கிட்டு இருக்கோம். வெளிப்படையாக பேசுவதாக இருந்தா எல்லாத்தையும் பேசணும்ல. ஒரு நியாயமுள்ள மனிதன் ஒரு நியாயமா பேசக்கூடியதாக இருந்தா எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும். இஸ்லாமிய சொத்துக்கு மட்டும் வெளிப்படுத்த கேட்கக்கூடாது. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் வெளிப்படைத்தன்மை தேவைப்படுத்தானே. அதில் இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்தை பற்றி கேட்கிறேன். உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் வெளிப்படையாகத்தான் நீங்கள் பேசுனீங்களா? கட்சியில் இருக்கக்கூடிய நிகழ்வை அனைத்தையும் நீங்கள் வெளிப்படையாகத்தான் பேசுனீங்களா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அதையெல்லாம் வெளிப்படையாகத்தான் பேசுறீங்களா? எடப்பாடிக்கு என்ன பேசுறீங்க? வெளிப்படையாக பேச வேண்டியதாக அவரை இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு பேட்டி கொடுத்தீங்க. எப்படி அவரை இழுத்துட்டு வர வைத்து வந்தீங்க? வெளிப்படையாக பேசுங்க. வெளிப்படையில எல்லாத்தையும் இருக்கும் தானே. அதை இதை பத்தி நீங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இஸ்லாமிய சொத்துக்களுக்கு மட்டும் வெளிப்படுத்த தேவையா? தேவையா? இருக்கத்தான் செய்து இல்லாத ஒன்று கிடையாது. வெளிப்படையாகத்தான் இன்னைக்கு வக்ஃபு போர்ட்டல் என்று இருந்து அதற்கென்று ரெக்கார்டுகளை வைத்து எடுத்து பேசுறீங்க. இப்படி எதை எடுத்தாலும் கேட்க வெளிப்படை தன்மையாக பேசுவதாக இருந்தா ஒவ்வொன்றையும் பேசலாம், ஒவ்வொன்றுக்கும் அது இடமளிக்கக்கூடிய வகையில் அமையும். அதெல்லாம் வெளிப்படையாக பேச மாட்டேன்றீங்க. அதற்கெல்லாம் வெளிப்படை தேவையில்லை, இதற்கு மட்டும் வெளிப்படை என்று போலியாக நீங்க உருவாக்குவீங்க. சரியா நியாயமா இது? அது மாதிரி என்ன இந்திய இஸ்லாமியர்களுக்கு 50 வருடம் 100 வருடத்துக்கு முன்பாக எல்லாம் அந்த முன்னோர்கள் அவங்களுடைய சொத்துக்களை ஆழமாக கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருக்கக்கூடியது இந்த பத்திரப்பதிவு என்று எப்போது அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியதோ அதன் பிறகு பத்திரங்கள் எல்லாம் இருக்கும். டாக்குமெண்ட்களாக வைத்திருப்பாங்க, டாக்குமெண்ட் போட்டு கொடுத்திருப்பாங்க. ஆனால் அதற்கெல்லாம் முன்பாக இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கிறதுக்கு முன்பாக இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எப்படி கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னா அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக வாய்மொழியில் இந்த உத்தரவை பிறப்பித்து என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கு, இது நீங்க அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்திக்கோங்க என்று வக்ஃப் யூஸ் என்ற அடிப்படையில் அவர் வாய்மொழியில அந்த சொத்துக்களை தர்மம் செய்திருப்பாங்க. அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. என்ன திருத்தம்? வாய்மொழியில் யாரெல்லாம் வக்ஃப் செய்தார்களோ அந்த சொத்துக்கள் எல்லாம் அந்த வக்ஃபுக்குரியது கிடையாது. அப்படி சொத்துக்கள் இருந்தால், அப்படி சொத்துக்கள் இருக்குமே ஆனால் அது அனைத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், அது அரசாங்கத்துக்கு உரியது என்று இன்னைக்கு திருத்தத்தை கொண்டு வராங்க. சட்ட திருத்தங்களே மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு கொடூரமான சட்ட திருத்தம் எதுனா இதுதான். ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும், 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும், பல ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு வடநாடுகளின் தென்னிந்தியா தென்னாடுகளிலும் இருக்கும், தென் மாநிலத்தில் இருக்கு. இப்படி பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வக்ஃப் யூஸ் என்று கொடுத்திருப்பாங்க. கொடுத்திருந்தா அந்த சட்டம் செல்லாது என்று சொன்னால் எப்படி இப்போ பாபர் மசீதில் இருந்து ஒவ்வொரு பள்ளியாக நம்ம அபகரித்தோமோ
அது ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப தாமதமாகுது. ஒவ்வொரு பள்ளியாக பாபர் மசூதிய இந்த பதிப்புக்கே நம்ம ரொம்ப போராடிட்டோம். இவங்க ரொம்ப லேசில விட சட்ட போராட்டம், வீதியில் இறங்கி போராட்டம், கள போராட்டம் என்று இதை விடமாட்டேன் என்று கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக போராடித்தான் இன்னைக்கு அவர்களிடத்திலிருந்து பறிக்க முடிந்தது. அதே நேரத்தில் கேன்வாரி பள்ளியில போய் அதை பறிக்கலாம் சொன்னா அதற்கு போராட்டங்கள், அதற்கு பிரச்சனை ஏற்படுது. அதனால மதுராவில் இருக்கக்கூடிய பள்ளி அதை அபகரிக்கலாம் போனா அதுக்கும் அவர்கள் போராட்டம், சட்ட போராட்டம். உடனே நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. உடனே நீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவு பெற்றுறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் ஒவ்வொரு பள்ளியாக நம்ம போய்கிட்டு இருக்கோம்? ஒட்டு மொத்தமாக சட்டத்தை மாற்றி வக்ஃப் யூசர் என்ற சட்டத்தை மாற்றிவிட்டு அது செல்லாது என்று ஆக்கிவிட்டால் அது போன்ற பல பழமை வாய்ந்த இந்த பள்ளிகளை எல்லாம் அபகரிக்கிறதுக்கு உண்டான திட்டம் தான் இதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளணும். இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட சொத்துக்கள் இருந்தால் அதை அவர்கள் அரசாங்கம் கைப்பற்றக்கூடிய அளவுக்குத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இதை விடக்கூடாது என்பதற்குத்தான். ஏன்? இது அல்லாஹ்வுக்காக வழங்கப்பட்ட சொத்து. இது ஒரு தனி நபருக்குரியது கிடையாது. இது ஏதோ ஒரு தனிக்கு குழுக்கு கிடைத்தது கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு உண்டானது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய சொத்து என்றால் அதை பாதுகாப்பதற்கு எங்கள் உயிரையும் விட இருக்கிறாங்க தயார் என்றுதான் வீதியில் வந்து இறங்கியிருக்கும். அதற்காகத்தான் இந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறோம். விபரீதங்களை புரிந்து கொண்டு அனைத்து மக்களும் அதற்காக ஆதரவு கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம ஒரு சமூகத்தில் சிறந்த ஒரு ஒற்றுமையோடு எல்லாம் அண்ணன் நம்பியாக பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு இஸ்லாமிய சொத்துக்கள் இதுபோல் சட்டம் போட்டு சட்டத்தின் மூலம் அபகரிக்கக்கூடிய ஒரு திருட்டு வேலையை செய்கிறார்கள் என்றால் இதை யாரும் பார்க்கக்கூடாது. இதற்காக போராடி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய போராட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக நீங்கள் எல்லோரும் குரல் கொடுத்தால், இதற்கு எல்லோரும் பாடுபட்டால், அப்படி பாடுபடக்கூடிய நேரத்தில் இந்திய ஜனநாயக நாட்டில் எது அச்சுறுத்தலாக இருக்கும் என்றால், எது பாதுகாப்பதாக இருக்கும் என்றால் ஜனநாயக போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எந்த அரசாங்கம், அது மத்திய அரசாங்கட்டும் மாநில அரசாங்கம் இருக்கட்டும், எப்படிப்பட்ட சர்வாதிகார அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு எதிராக ஜனநாயகத்தின் அடிப்படையில் போராட்டங்களை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் அந்த போராட்டம் என்பது யாராக இருந்தாலும் பின்வாங்கி ஓடுவாங்க. அந்த அடிப்படையில தான் வெள்ளையர்களை நம்ம ஓடவிட்டோம். பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்திய நாட்டில் சுதந்திரத்துக்கு பாடுபட்டு ஓடவிட்டன. எப்படி? இது மாதிரியான ஜனநாயக போராட்டங்கள் தான். அதுபோன்ற இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நம்ம வீதி இறங்கி போராடணும் என்றால் நிச்சயமாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்கள் தங்கள் சட்டத்தை மாற்றித்தாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுங்க, விவசாயிகளுக்கு என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. டெல்லியில வருட கணக்கான குளிர்களையும் வெயிலையும் பகலையும் பசியும் பட்டினியாக கிடந்து அதற்கு தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். பஞ்சாபை சேர்ந்த அந்த சிங்வார்கள் அந்த போராட்டத்தை நடத்தி அந்த சட்டத்தையே துடைத்தறிக்கப்பட்டார்களா இல்லையா? எப்படி ஆனது? எப்படி அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது? இன்னும் கத்தி எடுத்துட்டு போனாங்களா? இன்னும் கம்பை எடுத்துட்டு போனாங்களா? ஆளை அடிக்க பிடிக்க போட்டு போனாங்களா? இல்ல, ரோட்டுல இறங்கி அமைதியான முறையில் ஜனநாயக போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த அமைதியான ஜனநாயக போராட்டத்தை தான் சீர்குலைக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வண்டிகளை ஏற்றி கொலை செய்தார்கள் விவசாயிகள். அதனாலதான் அது ஒரு பிரச்சனையானதை தவிர அமைதியான நிலையில் அந்த போராட்டத்தை நடத்தி அந்த சட்டத்தையே வாபஸ் வாங்க வைத்தார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டாலும், எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரமாக இருந்த அரசாங்கம் இருந்தாலும்
அவர்களுக்கு எதிரான ஜனநாயக போராட்டத்தின் மூலமாக நிச்சயம் அதை வாபஸ் வாங்க செய்ய முடியும். அதற்காக நாம் வீதியில் இறங்கி போராடுவதற்கு தயாரா? அதற்கு நாம் தயார் என்றால் அதை வாபஸ் வாங்க செய்யணும். ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பகுதிகளையும் அனைத்து மக்களும் இதை பாகுபாடு காட்டக்கூடாது. ஏன்? இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரானது, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்தின் சட்டத்திற்கு எதிரானது. இது அனைத்தும் ஒரு அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டமாக திருத்தமாக கொண்டு வரார்கள். ஆகையால் இதற்கு எதிராக கிளர்ந்திருந்து ஒரு ஜனநாயக போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் என்றால் நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு நாம் உறுதியாக இருந்து உறுதியாக போராடக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை வல்ல நாயகன் அனைவருக்கும் தந்தரும் பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.